இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எத்தனை பேரோட ஸ்கின் வந்து சம்மர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேரோட ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ஹீட்டு தான் ஃபுல்லாக இவ்வளோ வெயிலுக்கு வந்து பாடியே தாங்காது. அப்போ நம்ம வந்து சொல்லவே வேணாம், ஸ்கின் வந்து பொரிஞ்சு போயிடும். சில பேருக்கு ரொம்ப லைட்டாக பொரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அதுவே ரொம்ப வந்து பொரிஞ்சிருக்கும். ஸ்கின்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு எப்போதுமே ஸ்கின் வந்து இதே மாதிரி தான் வந்துட்டே இருக்கும். குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து வரும், ஒயிட் கலரில் வரும். மேக்ஸிமம் இது எல்லாமே பாடி ஹீட்னால தான் வருது. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமடி, ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். கண்டினியூவாக ஒரு 3 days இல்லைன்னா 7 days யூஸ் பண்ணாலே உங்களுக்கே ரிசல்ட் வந்து சூப்பராக தெரியும். நல்லா வந்து ரெடியூஸ் ஆயிடும். பாடியும் ஹீட் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன தான் ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம வெயிலில் போகிற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஹீட் வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. ஸோ எனக்குமே ஸ்கின் வந்து பொரிஞ்சு போயிருக்கு. வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது இல்லையா? ஸோ நிறைய பேருக்கும் இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் கமலி நேச்சுரல்ஸில் புதுசாக லான்ச் பண்ணது பொரி பொரி ஸ்கின் பவுடர். இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால யூடியூப்பில் நான் வந்து வீடியோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோவும் உடனே வந்து போட முடியல. திரும்பியும் ஸ்டாக் இன் பண்ணிட்டு தான் நான் வந்து லான்ச்சே பண்ணேன். நம்மளோட ஸ்கின்னை அப்படி நேச்சுரலாக நல்ல ஒரு சில்னஸாக கூலிங்காக சேஞ்ச் பண்ணி அப்படியே அந்த பொரி பொரி ஸ்கின்னை நேச்சுரலாகவே எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பவுடர் இது. சம்மருக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண தேவையோ அத்தனையுமே இந்த பவுடருக்குள்ளே இருக்குது. ஸோ சம்மர் ஸ்கின் கேர்னு இதை நீங்கள் வச்சுக்கலாம். சம்மர்னு கிடையாது, எப்போல்லாம் உங்களுக்கு ஹீட்னால உங்களோட ஸ்கின்ல ப்ராப்ளம் வருதோ உங்களுக்கு இந்த ஒரு டப்பா கையில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டப்பா வந்து வச்சுக்கோங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடம்பு ஃபுல்லாக பொரிஞ்சிருக்கும். ஸோ பேபிஸ்லேருந்தே தாராளமாக எல்லா ஏஜ் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். 100% ரொம்ப ரொம்ப சேஃபான நேச்சுரல் ப்ராடக்ட் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடிக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ரிசல்ட் வந்து இருக்கும். இதை நான் வந்து தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா ஐஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட போகிறேன். இதை நீங்கள் ஐஸ் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதில் மிக்ஸ் பண்ணாலும் நல்ல ஒரு சில்னஸ், ஒரு கூலிங் ஃபீல் வந்து நீங்கள் வந்து செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபேஸில் மட்டும் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபேஸை மட்டும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் வந்து இருக்கும். ஆனாலும் டெய்லியும் ஐஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வெளியில் வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஐஸ் வாட்டரை டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுவே வந்து நம்மளோட பாடியை வந்து ஹீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் டெய்லியும் நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறது எப்போதுமே ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூபோ டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஐஸ் வாட்டரில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். மற்ற நாளில் நார்மல் வாட்டரில் தான் நான் போடுவேன். வெயில் காலத்தில் மட்டும் எப்படி தான் எங்கே இருந்தால் ஸ்கின் கருக்குமேனே தெரியாது. எப்போதும் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம பண்ண மாட்டோம். டெய்லியுமே ஏதாவது மெயின்டெனன்ஸ் கொடுத்தா தான் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே டேன் ஆகிடும். டேனுக்கு வந்து வீடியோ கேட்குறீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணை சுற்றி மசாஜ் பண்ணிக்கோங்க. நெக்கில் எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. எப்போதுமே லிப்ஸில் கண்ணை சுற்றி கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் அன்இவன் ஸ்கின் டோனை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த பொரி பொரி ஸ்கின் பவுடரை போட்டுட்டு ஃபீட்பேக் கொடுத்தவங்க எனக்கு பிம்பிள்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு, நான் பிம்பிள்ஸ்க்கு எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் பிம்பிள்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது பிம்பிள்ஸ்க்குமே ஒரு சூப்பரான ரெமடி. ஆனாலும் இது ஆயிலி ஸ்கின்னை போடலாம், ட்ரை ஸ்கின்னும் போடலாம், பிம்பிள் ஸ்கின்னும் போடலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக போட்டுக்கலாங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாலுமே வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக குளிக்க ஊற்றும் போது ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி குளிக்க ஊற்றுங்க. ஏன்னா அவங்களுக்குமே பாடி வந்து ஹீட் ஆகிறனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஸ்கின்ல இருக்கும் அண்ட் பாடியிலையுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்குமே போட்டு விடுங்க. இது வந்து நல்ல ஒரு கிளென்சர். இதில் நல்ல ஒரு கிளென்சர் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. ஸ்கின்னை நல்லா நீட்டாக அப்படி க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். நான் இப்போ சம்மர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது டெய்லியும் காலையில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க.
ஈவினிங்கில் வேறு பேக் நான் போடுவேன். எப்போதும் ரெகுலராக என்ன போடுவேனோ அது மாதிரி என்னோடய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி போடுவேன். இது வந்து நல்ல ஒரு கூலிங் கொடுக்குது. அதுக்காக நான் இதை வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். எனக்கு வந்து 10 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடுச்சு. அவங்கவுங்க ஸ்கின்னோட ஈரப்பதத்தை பொறுத்து இது வந்து ட்ரை ஆகும். 10 மினிட்ஸில் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொரி பொரி ஸ்கின்னு டே 1லேருந்தே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். கண்டினியூவாக ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக போகிறதுக்குனா 7 டேஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை எப்போதுமே நான் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கிளென்சராகவும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சில்னஸ் ஒரு கூலிங் வந்து கொடுக்கும். ஸோ இப்போன்னு கிடையாது, எப்போதுமே நம்ம கையில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நான் இங்கே வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சூப்பர் ஃப்ரெஷ் அண்ட் சூப்பர் க்ளீன் அண்ட் பிரைட் ஸ்கின் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் கமலி நேச்சுரல்ஸில் இந்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்க்கு என்ன மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் செலக்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், என்னோட ஸ்கின் டைப் எது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்னு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் கமலி நேச்சுரல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அத்தனை பேருமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான். ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்மள்ட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.